பார்லிமென்டில் நிலக்கரி சுரங்க ஊழல் மற்றும் ரயில்வே லஞ்ச விவகாரம் போன்ற பிரச்சினைகளை குழப்பிய எதிர்க்கட்சிகள் பிரதமரை ராஜினாமா செய்யும்படி அமளியில் ஈடுபட்டதால் இரு சபைகளின் செயல்பாடுகளும் முடங்கின. நிலக்கரி சுரங்க ஊழல் விசாரணையில் மத்திய அரசு தலையிட்ட பிரச்சினையில் பிரதமர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி பாரதிய ஜனதா பார்லிமென்ட் நடவடிக்கைகளை தொடர்ந்து முடக்கி வரும் நிலையில் ரயில்வே வாரிய உறுப்பினரிடம் 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சாலின் சகோதரி மகன் கைதாகி இருப்பது மத்திய அரசுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. திங்களன்று லோக்சபா கூடியதும் மாலத்தீவிலிருந்து வந்த பார்லிமென்ட் குழுவினரை சபாநாயகர் மீராகுமார் வரவேற்று அறிக்கை படித்தார். வரவேற்பு சம்பிரதாயம் முடிந்த மறுநிமிடமே நிலக்கரி சுரங்க ஊழல், ரயில்வே நியமனத்தில் லஞ்சம் போன்ற பிரச்சினைகளுக்கு பொறுப்பேற்று மன்மோகன் சிங் பதவி விலக வேண்டும் என பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கோஷங்களை முழங்கினர். சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட காங்கிரஸ் முன்னாள் எம்பி சஜ்ஜன் குமாருக்கு எதிரான புகார்களை சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என அகாலிதளம் எம்பிக்கள் வலியுறுத்தினர். சபையின் மையப் பகுதியை எம்பிக்கள் முற்றுகையிட்டதால் கூச்சல் குழப்பம் அதிகரித்தது. சபை பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மறுபடியும் சபை கூடிய போதும் அமளி தும்மளியே நீடித்ததால் சபை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. उनकी आदत है, उनको संसद न चलने देने के लिए कुछ बहाना चाहिए. पहले कुछ और बहाने थे, अब पवन जी का बहाना हो जाएगा, कल किसी और का बहाना हो जाएगा, पहले सुनी जी का बहाना था. तो भाजपा ने ये तय कर लिया है कि उनको संसद नहीं चल. ராஜ்யசபாவிலும் இதே பிரச்சினைகளை எழுப்பிய பாரதிய ஜனதா எம்பிக்கள் பிரதமரை ராஜினாமா செய்யும்படி கோஷங்களை முழங்கியபடி சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டனர். அதனால் ஏற்பட்ட அடுத்தடுத்த ஒத்திவைப்புகளால் ராஜ்யசபா அலுவல்களும் முடங்கின.